அஸ்ஸலாமு அலைக்கும். ஐஸ்கிரீம் வீட்டில் செய்கிற ரொம்ப டாப். டேஸ்ட்டு கூட, செலவு குறைய, குவாலிட்டி கூட, எந்த விதமான கலப்படம் இல்லாமல். கட்டியாக பால், மில்க், சுகர், மில்க் பவுடர், கார்ன்ஃப்ளவர் பவுடர், நட்ஸ் ஐட்டம் எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி இந்த ஐஸ்கிரீம் இதில் ஊற்றுங்க. கப்பில் ஊற்றி பிள்ளைகளுக்கு கொடுங்க. அதில் விருப்பமாக திங்குங்க. ரெண்டாவது உடலுக்கு ரொம்ப நல்லது, சத்து உள்ளது. வெளியில் என்ன குவாலிட்டியில் செஞ்சு வருது என்னது நம்மளுக்கு தெரியாது. அதில் மூடினாலும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. 4 பிள்ளைங்க 4 பிள்ளைக்கு கொடுங்க, 3 பிள்ளைங்க 3 பிள்ளைக்கு கொடுங்க. வெளியே நியாயமான துட்டு பிள்ளைகள் விட்டுட்டு வருவோம். அதுக்கு இது 1000 மடங்கு பெட்டர். இது மாதிரி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க. இது பெரிய வேலையே இல்லை. கட்டி பால், பால் பவுடரு, கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஏற்கனவே கலர்லாம் அதில் கலந்தே தான் வருது. அது நட்ஸ் ஐட்டம் போட்டு கொடுங்க. இல்லாட்டா பிள்ளைகளுக்கு கால் சரிஞ்சிடும். தலையை நல்லதெல்லாம் கொடுக்கட்டா தலையை சரிஞ்சு தான் பார்க்கும், தலையை சரிச்சுக்கிட்டு தான் பார்க்கும். கால் வளைஞ்சி போயிடும், மண்டை சிறுத்துடும், ஓதில் படிப்பு ஏறாது, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்காதுவோ, ஃபஸ்ட் கிளாஸில் மார்க் எடுக்காதுவோ, ஃபஸ்ட்டான ஓதுவில் வராது. காலம் அரையமாக தான் வைக்க. அதுகளோட வாழ்க்கையை அதுகளுக்கு செமக்கைகளை. அதனால் திருப்பி மாற்றி நல்ல பொருளாக கொடுத்துக்கிட்டு இருங்க. இதுதான் நாம் செய்கிற சேவை மக்களுக்கு. எந்த நேரம் போட்ட செலவை மடக்காமல் உட்காராதீங்க. எந்த நேரம் ஆம்பளை செஞ்சு தருவான்னு எதிர்பார்த்துட்டிக்காங்க. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு செய்கிற துரோகம். இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க. கடைசி நாம் தான் அதுக்கு வலிச்சு ஊற்றினாலும் அது மண்டையில் ஏறாது. இது எனக்கு எப்போவுமே இந்த பிள்ளைகளோட விஷயத்தில் ரொம்ப கண்ணு கருத்துமாக இருப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். என்ன பார்க்குறேன்னு தெரியாது, ஆள் ஒன்றை பார்க்குறேன்னு தெரியாது. முதல் கால் பின்னும், 2வது இடுப்பு சுருங்கும். விலகினமான பிள்ளைகளுக்கு 3வது கடுமையான முதுகு கூண் விழுந்து கிடக்கும். நீங்கள் பார்த்தாவே கண்டுப்போம். முதுகு கூண் விழுந்தாவே பிட்டி உள்ளே போயிடும். பிட்டி உள்ளே போனால் கால் வளைஞ்சிடும். கால் வளைஞ்சதுன்னு சொன்னால் சப்புன்னு தான் நடக்கும். அதை நடைய வச்சு ஆட்கள் குவாலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். அறிவு அதுக்கு தக்கன தான் இருக்கும். அதனால் தயவுசெய்து இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பின்ன நல்லா திண்டா உண்டாக ஆம்பளை பிள்ளையாக்கும், பொம்பளை பிள்ளை கருத்தரிக்கிற பிள்ளையாக்கும், ஆம்பளை பிள்ளை எல்லாத்துலேயும் விவரமாக உசாராக இருக்கும். அதனால் உணவு விஷயத்தில் பிள்ளைகளுக்கு எந்த விஷயமும் அடிச்சிடாதீங்க. நல்லா பார்த்து மாற்றி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆம்பளை பொம்பளை எல்லோரும் ஒன்றா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதான் பரக்கத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.